ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எத்தனாவது ஸ்டேஜில் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி லீகல் அப்டேட் ப்ராக்டிக்கல் டீட்டெயில்ஸாக நான் கொடுத்துட்டு வரேன். என்னோட வீடியோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், மற்றவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதில் சில பேர் பார்த்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அது எத்தனாவது ஸ்டேஜில் ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை நான் எல்லாருக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நார்மலாகவே ஒரு கேஸ், அதாவது சிவில் கேஸை பொறுத்த வரையும் பிளைண்ட் அஃபிடவிட் இதெல்லாம் எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னா கேஸ் நம்பர் ஆகிறதுக்கு பிஃபோராக ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்பர் ஆனதுக்கு அப்புறமா தான் டிஃபெண்டன்ட் கோர்ட்டுக்கு ஆஜராவாங்க. ஓகேவா? அந்த ஆஜரானதுக்கு அப்புறமா கோர்ட்லேருந்து ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் சைடில் நீங்கள் எதிர்த்தரப்பு மனு தாக்கல் செய்யுங்க, அதாவது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் டிஃபெண்டன்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ண வேண்டியது இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான், ஆஃப்டர் கேஸ் ஃபைலிங்க்கு அப்புறமா. ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.